பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. திக்கட்டும் அருளும் திருநீரு. நாம் எண்ணற்ற ஆலய தரிசனத்தை கண்டிருப்போம், பல்வேறு விழாக்களை கொண்டாடியிருப்போம், பக்தி நூல்கள் பலவற்றை படித்தும் அல்லது கேட்டும் இன்புற்றிருப்போம். ஆன்மீகம் என்பது இதற்குள் அடங்கிவிடுமா என்ன? அது கடல் என்பதை நாம் நன்கறிவோம். அந்த ஆன்மீக கடலில் உள்ள அளவற்ற பொக்கிஷங்களில் ஓர் அற்புத முத்தை காணலாம், வாருங்கள். நமது இந்து மதத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு இன்றளவும் வழக்கத்தில் உள்ள ஆன்மீக சின்னங்கள், அதாவது நமது நெற்றி மட்டுமல்லாமல் உடலில் இடுகின்ற அல்லது பூசுகின்ற புனிதமான மத அடையாளங்களை ஏன் அணிகின்றோம்? திருநீரு, குங்குமம், நாமம் உள்ளிட்ட ஆன்மீக சின்னங்களின் வரிசையில் திருநீற்றின் பெருமையையும் மகத்துவத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம், வாருங்கள். திருநீரு சிவபெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட சைவர்களால் நெற்றியிலும் உடலின் பிற பாகங்களிலும் இடப்படும் புனித அடையாளமாக. நீரில்லாத நெற்றி பாழ் என்று பாடியுள்ளால் பைந்தமிழ் கிழவி ஔவையார். அது மட்டுமல்லாமல் திருநீற்றின் பெருமைகளை சொல்லவே திருஞான சம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் எனும் அதி அற்புத ஆன்மீக நூலை எழுதியுள்ளார். பூன்பாண்டிய மன்னனின் வெப்ப நோயை போக்குவதற்காக திருஞான சம்பந்தரால் எழுதப்பட்ட திருநீற்றுப்பதிகம் எனும் அரிய நூலில் மந்திரமாவது நீரு என்கிறார். அதாவது திருநீரானது மந்திர சொற்களுக்கு நிகரானது என புகழ்கிறார். அது மட்டுமல்லாமல் பிறப்பு இறப்பில்லா பெருவாழ்வு கிடைக்க நமக்கு உதவுவது திருநீருதான் எனவும் போற்றுகின்றார் திருஞான சம்பந்தர். உலகில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் தான். ஆகையால் எதன் மீதும் அதிக பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது திருநீரு. மேலும் சாம்பலாகி வரும் திருநீரானது மும்மலங்களை எரித்து சாம்பலாக்கும் என்கின்றது தேவாரம். நீரு என்றால் சாம்பல் என்றும், திருநீரு என்றால் மகத்துவம் பொருந்திய சாம்பல், அதாவது நீரு என்றும் ஞானிகள் கூறுகின்றனர். இந்த திருநீற்றினை 4 வகைகளாக பிரிக்கின்றது சைவ சித்தாந்தம். கல்பம், அனுகல்பம், உபகல்பம், அகல்பம் என 4 பெயர்களில் திருநீற்றின் வகைகளை கூறுகின்றனர். கன்றுடன் கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில் விழாது தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் சொல்லி சிவாக்கினியில் எரித்து எடுப்பது கல்ப திருநீரு என கூறுகின்றனர். அனுகல்ப திருநீரு காடுகளில் மேயும் பசுக்களின் சாணங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுவது அனுகல்ப திருநீரு எனப்படுகின்றது. தொழுவங்கள் அல்லது மாடு மேயும் இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாணத்தை காட்டு தீயில் எரித்து பின்னர் சிவாக்கினியில் எரித்து எடுக்கப்படுவது உபகல்ப திருநீரு எனப்படுகின்றது. நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் திருநீரு இதுவேயாகும். அகல்ப திருநீரு அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணங்களை எரித்து தயாரிக்கப்படும் திருநீரு அகல்ப திருநீரு எனப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பரம்பொருளான சிவபெருமான் தனது 5 முகங்களிலிருந்தும் 5 வகை பசுக்களை உருவாக்கியுள்ளதாகவும் அந்த 5 பசுக்களின் சாணத்தினால் உருவாக்கப்படும் திருநீற்றிற்கு ஒவ்வொரு பெயர் உண்டு என்கின்றனர். அதன்படி சுமனை என்னும் பசுவிலிருந்து இரட்சை எனப்படும் திருநீரும், சுசீலை என்னும் பசுவிலிருந்து சாரம் எனப்படும் திருநீரும், சுரபி என்னும் பசுவிலிருந்து பஷ்மம் எனப்படும் திருநீரும், பத்திரை என்னும் பசுவிலிருந்து பசிதம் எனப்படும் திருநீரும், தந்தை என்னும் பசுவிலிருந்து விபூதி எனப்படும் திருநீரும் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. திருநீரு அணிந்தால் நமது புருவ நடுவில் பிரகாசம் தோன்றும் என்கின்றனர் யோகியர்.
மேலும் அவ்விடத்தில் தியானம் ஊன்ற வேண்டும் என்பதற்காக சந்தனம், குங்குமம், திருநீறு, திருமண் ஆகியவற்றை இடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் நமது மனித உடலில் நெற்றியானது மிக முக்கிய பாகமாகும். சூரிய கதிர்களின் சக்திகளை இழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீறு செவ்வனே செய்யும் எனவும் கூறப்படுகின்றது. வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய 3 விரல்களால் திருநீற்றை எடுத்து அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ளுதல் வேண்டும். திருநீற்றை எடுக்கும் போது திருச்சிற்றம்பலம் என்றும், பூசும்போது சிவாய நம என்றும் அல்லது சிவசிவா என்றும் உதடு பிரியாது மனம் ஒன்றச் சொல்லிட வேண்டும். நெற்றி உட்பட உடலின் 18 இடங்கள் திருநீறு அணியக்கூடிய இடங்களாக குறிப்பிடுகின்றன. 1. தலை உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புளுக்கு சற்று மேல், இடது தோள், வலது தோள், இடது கையின் நடுவிரல், வலது கையின் நடுவிரல், இடது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு, வலது இடுப்பு, இடது கால் நடுவில், வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்து முழுவதும், வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு. இவ்வளவு சிறப்புகளை உடைய திருநீற்றினை நாம் தினமும் அணிவதால் தடையற்ற தெய்வ சிந்தனை, நல்ல நற்குணங்கள், செல்வ வளம், நல்வாக்கு, நல்லோர் நட்பு உள்ளிட்ட அனைத்து நன்மைகளையும் பெறலாம் என்கின்றன சாத்திரங்கள். மேலும் பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் அளித்து அனைத்து தீமைகளையும் அழித்து பிறவிப்பினி அறுத்து நமக்கு மோட்சம் செல்ல வழிகாட்டும் இந்த திருநீறு என்கிறார் திருமூலர். அழகு தமிழில் திருமூலர் இயற்றிய இந்த செய்யுளை கேளுங்கள். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. எவ்வளவு அழகான அர்த்தமுள்ள இறைப்பா இது! திருமூலர் உள்ளிட்ட எண்ணற்ற முன்னோர்களின் கூற்றுப்படி திருநீரானது நமது மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தின் அருகில் நம்மை நெருங்க வைக்கும் என்பது சத்தியமான உண்மை. உடலும் மனமும் ஒன்றாய் இணைந்து இறை வழிபாடு செய்வதற்கு திருநீறு போன்ற புனித சின்னங்கள் நமக்கு மிகவும் உதவும் என்பது நிதர்சனம். தினம்தோறும் திருநீறு அணிவோம், இறையருள் பெற்று இனிதே வாழ்வோம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.